இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், இறைவன் மனிதனை தேடி வந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் காதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என் காதலன் எங்கிருக்கிறார்? நான் பார்க்கும் திசையெல்லாம் இருக்கிறார். இயற்கையில் இருக்கிறார். ஆம், காதலன் என்பது இறைவனை குறிக்கும் சொல். இறைவன் குரலை கேட்க ஆசைப்படும் காதலி காத்திருக்கிறார். குறிப்பாக காதலில் விழும் இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் நபரின் பார்வை அல்லது முதலில் பேசிய வார்த்தைகள் அல்லது அவர்களிடமிருந்து வரும் குறுஞ்செய்திகள், அவரிடமிருந்து வரும் முதல் அழைப்பு போன்றவை மனதில் ஒரு விதமான ஆனந்தத்தை கொடுக்கும். சில நேரங்களில் பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற உணர்வு ஏற்படும். ஆனால் அந்த மனிதனின் அழகு, உணர்வு, அன்பு இவை நிரந்தரமல்ல. அதே நேரம் நமது காதலர் இறைவன் நமது நடுவில் இருக்கிறார். காதலர்கள் தங்கள் காதலியை பார்க்கும்போது அந்த இடத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும் அவர்கள் கண்களுக்கு மற்றவர்கள் தென்படுவதில்லை. காரணம், அவர்களின் ஒட்டுமொத்த பார்வையும் தங்கள் காதலி அல்லது காதலரை நோக்கியே இருக்கும். அதே போன்று இறைவன் நமது மத்தியில் இருக்கும்போது நமது பார்வை அவர் மீது இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். 2 பெண்கள் மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சந்திப்பின் போது தூய ஆவியார் எலிசபெத் மீது இறங்கி அன்னை மரியாவை வாழ்த்துகிறார். இறைவனின் தாய் என்பதே அந்த வாழ்த்து. தூய ஆவி மரியாவின் காதலர் அன்னை மரியின் தாழ்ச்சியை உற்று நோக்குகிறார். காரணம், தான் கருவுற்றிருக்கிறேன் என்று தெரிந்தும் எலிசபெத் தனது முதுமையான வயதில் இருக்கிறார், அவருக்கு உதவ வேண்டும் என்று பல மைல் நடந்து சென்று உதவி செய்கிறார். இங்கே 2 குழந்தைகள் கருவிலேயே சந்தித்துக் கொள்கிறார்கள். இவர்கள்தான் வரலாற்றை மாற்றப் போகிறார்கள் என்று அங்கிருந்த அந்த 2 பெண்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் இறைவன் மீது கொண்ட காதலால் அவர் என்ன விரும்பினாரோ அதை செய்ய தங்களை தியாகம் செய்கிறார்கள். அதே நேரம் இறைவன் அவர்களை மனித குலத்திற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கிறார். ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அன்னை மரியாவே. நமது வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இறைவனை என் காதலனாக அன்னைத்து காதலித்திருக்கிறேனா? அன்பே, என்னை உற்றுப்பார். அன்பே, என் செவிகளில் பேசு. அன்பே, என்னை நோக்கி ஓடிவா. அன்பே, உன் குரலை கேட்க ஆவலாக இருக்கிறேன். அன்பே, உன் முக தரிசனத்தை எனக்கு கொடு என்று வேண்டி இருக்கிறோமா? அல்லது நம் தேவைகளை மட்டுமே கேட்டு இறைவனை நம் தேவையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம்.